ஹாய் ஹலோ வெல்கம் டு கருப்பு மனிதன் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரம்மாண்ட பொருட்செலவில் பிரபாஸ் நடிப்பில் வெளியான கல்கி திரைப்படத்தோட மொத்த வசூல் இதுவரைக்கும் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வெற்றியா தோல்வியா, அதோட இந்த படம் என்னென்ன சாதனை பண்ணிட்டு இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரம்மாண்ட பொருட்செலவில் 600 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் பிரபாஸ் நடிப்பில் வந்த கல்கி திரைப்படம். இந்த திரைப்படம் வெளியாகி ஒரு வாரம் ஆகும் நிலையில இந்த படத்துக்கான விமர்சனம் கலவையான விமர்சனமா இருந்தாலும் இந்த படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை நாக் அஸ்வின் இயக்கி இருந்தாருங்க. இந்த இயக்குனர் இதற்கு முதல் எடுத்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் திலகம் என்னும் படத்தை எடுத்திருந்தாருங்க. கல்கி திரைப்படத்தை எடுத்துக்கொண்டோம்னா கல்கி திரைப்படத்துல ஹீரோவாக பிரபாஷும் இப்படத்துல அவங்களோட இணைஞ்சு நடிச்சதை பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், கமலஹாசன், திஷா பட்டானி, பசுபதி, சோபனா இப்படி பல்வேறுபட்ட நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். பிரபாஸுக்கு தொடர்ச்சியான தோல்விகள், அதாவது பாகுபலி 2ஆம் பாகத்துக்கு அதுக்கப்புறமா வந்த எல்லா படங்களும் தோல்வி என்றதால இந்த படமாச்சும் பிரபாஸுக்கு ஹை கொடுக்குமான்னு சொல்லி பெரிதும் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வெளியான படம் தாங்க இந்த படம். என்னதான் இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் மக்கள் மத்தியில் வசூல் ரீதியாக அமோக வரவேற்பை பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் புது புது சாதனைகளை இந்த திரைப்படம் படைச்சிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் இதுவரைக்கும் 7 நாட்களில் வசூல் செய்த வசூல் சாதனையை மொத்தமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த கல்கி திரைப்படம் மொத்தம் 7 நாட்களில் எவ்வளவு வசூல் செய்திருக்குன்னு பார்த்தீங்களா, உலகளாவிய ரீதியில் 7 நாட்களில் 710 கோடிக்கு மேலதிகமாக வசூலிச்சிருக்குங்க இந்த படம். அது மட்டும் இல்லாம தமிழகத்துல 27 கோடி இதுவரைக்குமே வசூலிச்சிருக்குங்க. இது இதுவரைக்கும் உள்ள சாதனை தான். ஸோ இந்த படம் பிரபாஸுக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட கருத்தை பற்றி நீங்களும் சொல்லுங்க. அதோட நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸா வந்துட்டு இருக்குன்னா இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.